கோவிலின் இடதுபுறம் வீரபத்திரர், விநாயகருக்கு அருகில் காரியப்ப ஐயா, அடுத்து 7 சப்த கன்னியர், சப்த மாதாக்கள். இவர்களை சப்த கன்னியர், சப்த மகாதேவியர் என்றும் கூறுவர். அனைத்து கோவில்களிலும் இவர்கள் ஒரே வரிசையில் அமர்ந்த கோலத்திலேயே காணப்படுகின்றனர். மக்கள் மிகுதியாக வந்து வழிபட்டுச் செல்லும் ஆரவாரம் மிகுந்த வெட்டுடையார் கோவிலைப் போல் இல்லாமல் அமைதியான சூழலில் அமர்ந்து அருள் பாலிக்கும் பொய் சொல்லா மெய்யரை வணங்கி பொய்யான இவ்வுலகில் மெய்யான வாழ்வு தருவாய் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பல சொத்துக்கள் பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. இங்கே பொய் சொல்லாமல் ஐயனார்ட்ட வந்து எனக்கு நீதி வழங்கணும், என்னுடைய பூர்வீக சொத்து, என்னுடைய சொத்து, எங்கள் பங்காளிகள் எங்களை சொத்துக்களை மோசடி செய்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே இந்த ஐயனார்கிட்ட போகணும். அவர் நல்லபடியாக நமக்கு வந்து அருள் பாலித்து அவங்க சொத்தை வந்து பிரித்து கொடுப்பாரு. திருவிழா வெகு சிறப்பாக இந்த கோயிலில் நடைபெறும். அதுபோல் வந்து ருத்ராச மரம் இருக்குது, திருவோடு மரங்கள் இங்கே தலைவிரட்சமாக இருக்குது, நெகிழம்பூ மரம் இருக்குது. மரங்களுமே வந்து தெய்வமாக இருந்து காட்சி கொடுக்குறாங்க. இங்கு வந்து ஆடிப்பெருக்கன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். சிவன் ராத்திரி அன்னைக்கு 6 கால பூஜை தொடர்ந்து நடக்கும். லிங்கம் போட்டு செஞ்சு சங்கு வச்சு 6 கால பூஜை வந்து விடிய விடிய வாத்தியார்கள், சிவாச்சாரியர்கள் யாரும் தூங்க மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக சிவ பூஜை சிவன் ராத்திரி அன்னைக்கு வெகு சிறப்பாக நடக்கும். எல்லா விதமான கிராம மக்களும் வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணுவாங்க. நிறையா உபயங்கள் நிறையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்கு நிறையா நடக்கிறதுனால, எல்லாரும் நல்லா இருக்கிறதுனால, கோரிக்கை அனைத்து நிறைவேறதுனால நிறையா உபயங்கள் நல்லா செஞ்சு கோயிலை கட்டி சிறப்பு பண்ணியிருக்காங்க. நகரத்தார்கள் நிறையா செஞ்சு உதவிகள் செஞ்சுருக்காங்க. கிராமத்தார்களும் நிறையா உதவிகள் நிறையா செஞ்சு இந்த கோயிலை வந்து வளர்ச்சி பெற வைக்கிறாங்க. 1000 பேருக்கு மேலே வந்து இங்கே அருள் பாலித்து வருகிறாங்க. தெற்கு பிராகாரத்தில் காளி, பேச்சி, ராக்காயி, சோலையன், நொண்டிச்சோலையன், கருப்பர், நகரத்தார்கள் மின் வசதி உட்பட ஏராளமான திருப்பணிகளை செய்துள்ளனர். கோவிலுக்கு வெளியே நுழைவாயிலில் உள்ள வலப்புற துவார பூதத்திற்கு அருகில் பட்டவருக்கான சிறிய சன்னதி உள்ளது. அழகாபுரி, நாட்டரசன் கோட்டை, தேவக்கோட்டை,
பல ஊர்களைச் சேர்ந்த மக்கள் இதனை குலதெய்வமாக கொண்டாடுகின்றனர். இந்த கோயில் சிவன் ராத்திரிக்கு மறுநாள் காலையில் இருந்து சாயந்தரம் மாலை வரை இங்கு அவரவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்து பிறந்த குழந்தையை கொண்டு வந்து தொட்டில் கட்டி மாவிளக்கு வைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆண்டாண்டு காலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அடியேனும் இங்கு வந்திருக்கின்றேன். வந்தான் கருப்பன் விளையாட பாலில் ஏறி நின்றாட, 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 காலில் சல்லங்கை கலகலக்க கையில் வாழும் பலபலக்க, காலில் சல்லங்கை கலகலக்க கையில் வாழும் பலபலக்க, முறுக்கு மீசை துடி துடிக்க வந்தான் கருப்பன் விளையாட, வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றாட, வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றாட, சந்தன கருப்பன் தானாட சங்கிலி கருப்பன் உடனாட, சந்தன கருப்பன் தானாட சங்கிலி கருப்பன் உடனாட, முறுக்கு மீசை துடி துடிக்க வந்தான் கருப்பன் விளையாட, வந்தான் கருப்பன் விளையாட பாலில் ஏறி நின்றாட, வந்தான் கருப்பன் விளையாட பாலில் ஏறி நின்றாட, காலில் சல்லங்கை கலகலக்க கையில் வாழும் பலபலக்க, காலில் சல்லங்கை கலகலக்க கையில் வாழும் பலபலக்க, முறுக்கு மீசை துடி துடிக்க வந்தான் கருப்பன் விளையாட, வந்தான் கருப்பன் விளையாட ஏறி நின்றாட, வந்தான் கருப்பன் விளையாட பாலில் ஏறி நின்றாட, முன்னோடியுமே ஓடி வர நொண்டியும் இங்கே ஆடி வர, முன்னோடியுமே ஓடி வர நொண்டியும் இங்கே ஆடி வர, வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றாட, வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றாட, வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றாட, வாளில் ஏறி நின்றாட, வாளில் ஏறி நின்றாட. இந்த கோயில் ஆதி காலத்திலிருந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு உன்னார்கள், பாட்டானர்கள், முப்பாட்டானர்கள், முன்னோர்கள் உருவாக்குனது. அந்த முன்னோர்களில் எங்கள் பாட்டையா எங்கள் ஐயா காரிவேலராக இங்கு தனி சன்னதி உள்ளது. அவருக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவாங்க. கேரளாவில் போய் பெரிய மாந்திரிகம்லாம் கற்றுட்டு எல்லா விதமான வேத மந்திரங்களும் அவர்களுக்கு தெரியும். அந்த வேத மந்திரங்களை வச்சு அவர் நிறையா எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கிறாரு. அந்த சன்னதியும் தனியாக உள்ளது. அதையும் எல்லாரையும் வழிபடுவாங்க. அந்த காரிவேலருடைய முன்னோர்களுடைய வாக்கு எங்களுக்கு இருக்குது. அவர் சொன்ன வாக்கு, நான் சொல்கிறத வாக்கை எல்லாரும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குப்படி நாங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு துணூறு கொடுக்குறது, சொத்து பிரச்சனைகளுக்கு துணூறு கொடுக்குறது, இப்படி நாங்கள் விபூதி ஐயனாருக்கு முன்னால் சன்னதி முன்னால் அள்ளி கொடுக்கறதுனால அவருடைய கோரிக்கை அனைத்து நிறைவேறும். அது எங்களுடைய வாக்காக உள்ளது. அந்த காரிவேலருடைய அற்புதங்கள் இன்னும் நிறையா சொல்லலாம். அவர் மலையாள மாந்திரிகம் பண்ணி வேத மந்திரம் படித்து ஆதி காலத்திலிருந்து எங்களை வழிநடத்தி வர்றாரு. அமைதியான சூழலில் அமர்ந்து அருள் பாலிக்கும் பொய் சொல்லா மெய்யரை வணங்கி பொய்யான இவ்வுலகில் மெய்யான வாழ்வு தருவாய் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த ஆலயத்திற்கு செல்வோம். உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.